கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புதிதாக வாங்கிய காரை எடுத்துக்கொண்டு குலதெய்வம் கோவிலில் சாமி கும்பிடுவதற்காக குடும்பத்துடன் சென்றபோது எதிரே வந்த ஈச்சல் லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். வணக்கம் சகாதேவன், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன். இவர் புதிதாக வாங்கப்பட்ட காரை படைப்பதற்காக தனது குடும்பத்துடன் கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு பகுதியில் உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுள்ளார். இந்த காரை தமிழ்ச்செல்வன் ஓட்டி வந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள காட்டுநம்பி கிராமத்தில் வந்தபோது உளுந்தூர்பேட்டையிலிருந்து விருத்தாசலம் நோக்கி சென்ற ஈச்சர் லாரி மீது மோதி கோர விபத்துக்குள்ளானது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தில் தமிழ்ச்செல்வன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் குழந்தை உட்பட 4 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். மேலும் ஈச்சர் லாரி பயணம் செய்த கூலி தொழிலாளி 5க்கும் மேற்பட்ட படுகாயம் ஏற்பட்ட நிலையில் விபத்துக்குள்ளான நிலையில் 2 வாகனங்களில் 12க்கும் மேற்பட்ட படுகாயம் அடைந்து இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் இடுபாடில் சிக்கிக் கொண்டவர்களை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட சம்பவம் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் போக்குவரத்தை சரி செய்து விபத்தில் சிக்கிக்கொண்ட வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாங்கப்பட்ட புதிதாக காரை படைப்பதற்காக குலதெய்வம் கோயிலுக்கு சென்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் உயிரிழந்த நிலையில் குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயம் ஏற்பட்ட சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.